Vishwarupam with RJ Saxi. அச்சூடக செய்தி ஆசிரியர் வர்ணத்தில் சில நிமிடங்கள். அச்சூடக செய்தி ஆசிரியர் பகுதியில் இன்றைய தினமும் தமிழ் வீரர் பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியர் AP மதன் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். மதன், வணக்கம். வணக்கம் சக்தி. மதன், ஆரம்பத்திலேயே எங்களுடைய கவனம் அமைச்சரவை பக்கம் இருக்க வேண்டும். காரணம், பொது தேர்தல் நிறைவடைந்து விட்டது. இப்பொழுது புதிய அமைச்சரவையை நியமிப்பது தொடர்பில் பெரிய சிக்கல் தன்மை இருக்கிறது. ஒன்று, தேசிய அரசாங்கம் அமைப்பதிலும் சிக்கல் தன்மை இருப்பதாக பல அரசியல் தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைய தினம் அமைச்சரவை புதிய அமைச்சரவை அறிவிக்கப்படும் என்று சொன்னாலும் நாளைய தினம் போல தெரிகிறது. என்ன மாதிரியான நிலைமை இருக்கிறது? அதில் அமைச்சரவை இன்னமும் இழுபறி நிலையில் தான் இருக்கின்றன. குறிப்பாக இன்றைய தினம் அந்த அமைச்சரவை பதவியேற்பு நிகழும் என எதிர்பார்க்கப்பட்டது. இருந்தாலும் இன்னமும் அந்த அமைச்சரவை முடிவு செய்யாத காரணத்தினால் ஒருவேளை அது நாளை இல்லை நாளை மறுதினம் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இருந்தாலும் இன்றைய தினமும் சில வேளை சில அமைச்சுக்கள் வழங்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்னமும் அதற்கான உத்தியோகபூர்வமான அறிவிப்புகள் முன்வரவில்லை. ஆனால் அமைச்சரவையை பொறுத்தவரையிலே அந்த அமைச்சரவை குறைப்பு என்பது கடந்த அரசாங்கத்தில் இருந்து வெளிவருகின்ற நிலையில் ஜனாதிபதி தேர்தலின் போது இவர்களால் முன்வைக்கப்பட்ட ஒரு விடயமாக காணப்பட்டது. 30 நாங்கள் மட்டுப்படுத்துவோம் என்பதை கூறி அதனையே 19ஆம் திருத்த சட்டத்திலும் அதனை உள்வாங்கி இருந்தார்கள். 19ஆம் திருத்த சட்டத்தின் 46வது சரத்து 1ஆம் பிரிவின் ஆனா பகுதியில் கூறப்படுகின்ற விடயம், அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் 30 மட்டுப்படுத்த வேண்டும் என்று ஆவண பகுதியிலே ராஜாங்க மற்றும் பிரதி அமைச்சர்களின் தொகை 40 தாண்டக்கூடாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது ஒரு புறம் இருக்க, அதே பகுதியின் 43ஆம் பகுதியிலே கூறுகின்ற இன்னொரு 46இன் 3ஆம் பகுதியிலே கூறப்படுகின்ற இன்னொரு விடயம், தேசிய அரசாங்கம் ஒன்று அமைக்கப்படுமாக இருந்தால் அந்த அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களின் எண்ணிக்கை 45 அதிகரிக்கப்படுவது, 45 வரை அதிகரிக்கப்படலாம் எனவும், அமைச்சரவை ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் எண்ணிக்கை 55 வரை இருக்க முடியும் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே தேசிய அரசாங்கம் ஒன்று அமையக்கூடிய சாத்தியம் இப்பொழுது அனைத்து கட்சிகளின் ஒத்துழைப்புடன் இது உருவாகி வருகின்ற இந்த நிலைமையிலே அமைச்சரவையின் எண்ணிக்கை என்பது இவ்வளவு தூரம் அதிகரிப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. அதாவது 45, 55 என்பது 100 பேர் கொண்ட ஒரு அமைச்சரவையாக இருப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் இம்முறை இந்த அமைச்சரவையிலே அந்த 45 பேருக்கு கொடுக்க போவதில்லை என்றும் இருக்கின்றது. ஒரு 35 மட்டுப்படுத்திக் கொண்டு 10 தாங்கள் வைத்திருக்க போவதாக, அதாவது அதனை பயன்படுத்தி சில வேளை அந்த கட்சி மாறுகிறவர்களுக்கு அமைச்சு கொடுக்கின்ற நிலைமைகள் அவ்வாறு வருகின்ற பொழுது அந்த 10 அமைச்சரவைக்கு உருவாங்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது இன்னும் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. இவை தவிர இன்னமும் அமைச்சரவை அதிகரிக்க வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு சிறப்பு பிரேரணையினூடாக சிறப்பு அமர்வின் ஊடாக அதனை பிரேரிக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன. இதைவிட அமைச்சரவையை கூட்டுவதற்கான நடவடிக்கைகளும், ஏனெனில் பாரியளவான ஒரு அமைச்சு பங்கீடு என்பது இன்றைய ஒரு தேவையாக கருதப்படுகின்ற காரணத்தினால் இது முன்னெடுக்கப்படுகின்றது. இதன் காரணம் என்னவெனில், அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொண்டவர்கள் எதிர்கட்சியில் அமர முடியாது என்ற ஒரு கருத்தினையும் முன்வைத்திருக்கின்றார்கள். ஆக அமைச்சு பதவிகளை, பிரதி அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொள்பவர்கள் எதிர்கட்சியிலே அமர முடியாது என்ற ஒரு வரையறையையும் இப்பொழுது கட்சிகள் விதித்திருக்கின்றார்கள். எனவே எதிர்கட்சிக்குள் போகலாம் என முனைப்பவர்களுக்கு அமைச்சு பதவிகளை கொடுத்து அவர்களை தமது பக்கத்தில், அரசு பக்கத்தில் அவர்கள் உள்ளாட்சிக்கான ஒரு தேசிய அரசாங்கத்துக்குள் உள்வாங்கிக் கொண்டு அவர்களை அமர வைப்பதும் அவர்களுடைய நோக்கமாகவும் இருக்கலாம். அப்ப மதன், எல்லாருமே எதிர்கட்சிக்கு போறோம்னு சொன்னா எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? அதுதான், அது 45, 55 என்பது சட்டத்துக்கு உட்பட்ட விடயம், அதனை தாண்ட முடியாது. அதனையும் விட அதிகரிக்க வேண்டும் என்றால் சிறப்பு சட்டம் மூலம் ஒன்றை கொண்டு வந்து அவர்கள் அங்கு அதனை அமுல்படுத்த வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்கின்றார்கள். எனவே அதுவும் சாத்தியப்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை 30 வரையறுப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி தெளிவாக அறிவித்திருந்ததாக செய்திகள் வெளியாகிறது. ஆனால் இந்த தேசிய அரசாங்கம் என்று சொல்லி வரும்போது அமைச்சரவையினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும், அந்த தேவை ஒன்று இருக்கிறது. எனவே அமைச்சர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியும் மறுபக்கம் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன, இல்லையா? இது சட்டத்தில் உள்ள விடாமல், இது நீங்கள் அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு அரசாங்கம் அமையுமா இருந்தால் அந்த அமைச்சர்கள் 30 இருக்க வேண்டும், 30 தாண்டக்கூடாது. ஆனால் தேசிய அரசாங்கம் ஒன்று வருமாக இருந்தால் அந்த அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் 45 வரை அதிகரிக்கப்படலாம் என்று 19ஆம் திருத்த திட்டத்தில் தெளிவாக கூறப்படுகின்ற விடயம். ஆக இது சட்டத்துக்கு முரணான விவகாரம் அல்ல.
எனவே சட்டத்துக்கு உட்படுத்தப்பட்ட விவகாரமாக தான் இருக்கின்றது. இருந்தாலும் அந்த அமைச்சரவையும் தாங்கள் 30 மட்டுப்படுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய கடப்பாடாக இருக்கிறது. காரணம் என்னவெனில் அமைச்சர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்ற பொழுது அவர்களுக்கான செலவுகள் அதிகரிக்கும். அது தேசிய நிதியிலிருந்து பாரிய ஒரு பங்கீடை அவர்களுக்காக வழங்க வேண்டிய தேவை ஏற்படும். எனவே அந்த அனாவசியமான செலவுகளில் குறைத்துக் கொள்வதற்காகவே அமைச்சரவையினுடைய எண்ணிக்கையை குறைத்துக் கொள்வதாக முடிவெடுத்ததாக ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்டது. அதனையே இப்பொழுது தொடர்வார்களா, இல்லையே பங்கீடு என்று வருகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அமைச்சரவை அதிகரிப்பார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சக்தி. ஆனால் இந்த அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் 22 பேர் ஐக்கிய தேசிய கட்சியிலும் 18 பேர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலும் அதைவிட 40 பிரதி அமைச்சர்களும் பதவியேற்கலாம் என்று சொல்லியும் பரவலாக செய்திகள் வழியாக இருக்கின்றது. மதன், பார்க்கலாம் இன்றைய தினம் அல்லது நாளைய தினம் இதற்கான முடிவுகள் வந்துவிடும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்பொழுது தேர்தல் முடிவடைந்தவுடன் தெரிவு செய்யப்பட்டவர்களை விட இந்த தேசிய பட்டியல் விவகாரம் இப்பொழுது சூடு பிடித்திருக்கிறது. ஆனால் எல்லா கட்சிகளும் தேசிய பட்டியல் மூலமாக தேசிய பட்டியல் விவரங்களை அறிவித்திருந்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் என்பது இன்னமும் வெளியிடப்படவில்லை. இன்றைய தினம் வெளிவரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே நாங்கள் யாரை உள்வாங்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம், அல்லது இது பற்றிய முழுமையான விஷயங்கள் என்ன? தேசிய பட்டியலில் இழுபறி நிலையில் 2 பேருக்கு வழங்குவதில் சரியாக ஒரு வாரம் இழுத்தடித்திருக்கின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. நல்லவேளை அவர்களுக்கு இன்னமும் அதிகமாக கிடைத்திருந்தா இன்னும் எவ்வளவு நாள் சென்றிருக்குமோ தெரியவில்லை. இவ்வளவு இழுபறி நிலைமையே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதற்காக பித்து புடுங்கி இழுத்துக் கொண்டு பெரிய ராஜதந்திரம் காட்டிக் கொண்டிருக்கிறது இன்னுமே புரியாத புதிராகவே இருக்கின்றது. ஆனாலும் இன்றைய தினம் 10 மணிக்கு அவர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று இரவு அதனை முடிவு செய்திருப்பதாகவும் தெரிகின்றது. இன்னமும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை. ஆனால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வி அடைந்த சாந்தினி என்ற ஒரு பெண் உறுப்பினருக்கும், அதாவது பெண் பிரதிநிதித்துவ ஒன்றை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் உள்வாங்க வேண்டும் என்பதற்காக சாந்தினி என்பவருக்கும், அது வடக்கை சார்ந்தவராக இருக்கின்ற பொழுது கிழக்கு ஒருவர் வேண்டும் என்ற நிலையில் திருவோணமலையில் போட்டியிட்டு தோல்வியடைந்த துரைரட்னம் அவர்களுக்கும் இந்த தேசிய பட்டியல் உறுப்புரிமையை வழங்குவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இவை உத்தியோகபூர்வமான முடிவுகள் அல்ல. உத்தியோகபூர்வமான முடிவுகளை இன்று காலை 10 மணிக்கு சம்பந்தன் ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. அதிலும் ஏதாவது இழுபறிகள் இருக்கின்றனமோ தெரியவில்லை. இந்த 2 தேசிய பட்டியல் உறுப்பினர்களை 2 பிரதேசங்களுக்கு பிரித்து வழங்குகின்ற அந்த நடவடிக்கை என்பதை அந்த கட்சிகளுக்குள் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அனைவருமே கூடி முடிவெடுக்கவில்லை என்பதையும் நாங்கள் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். இது அந்த வலைமை போல் மூடு மந்திரம் போல் அந்த மூவர் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் முப்பெரும் சக்திகளாக கருதப்படுகின்ற சம்பந்தன், சுமந்திரன், மாவிசேனராஜா போன்றவர்கள் தான் கூடி ஆராய்ந்து இந்த முடிவினை எடுக்கின்ற ஒரு நிலைமை இன்னமும் காணப்படுகின்றது. ஏனைய தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களோ அவர்களுடைய ஆலோசனைகளோ உள்வாங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் இருப்பதை நாங்கள் இங்கு கண்டிப்பாக சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே ஒரு ஜனநாயக கட்சி, ஜனநாயகத்தை விரும்புகின்ற கட்சி என்ற தோரணையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த அடுத்தவர்களுடைய கருத்துக்களையும் மறந்து செயற்படுவதாக ஒரு குற்றச்சாட்டும் அவர்களுக்கு இருப்பதையும் நாங்கள் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். இது எப்படி இருப்பினும் இந்த தேசிய பட்டியல் பிரச்சனை என்பது இப்பொழுது ஓரளவுக்கு சுமூகமாக முடித்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிகின்றது. ஏற்கனவே பல்வேறுபட்ட ஊகங்கள் வெளிவந்த நிலையிலும் கூட இவை இவ்வாறு இருக்கின்றன. இருந்தாலும் அந்த துரைரட்னத்துக்கு வழங்கப்படுகின்ற அந்த ஆசனம் 2.5 வருடங்களுக்கு மட்டும் ஒத்திவைக்கப்படுவதாகவும் அடுத்த 2.5 வருடங்களுக்கு இன்னும் ஒருவரை பிரேரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இருக்கின்றன. அதாவது 2 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளதான ஒரு கருத்தும் நிலவுகின்றது. இவை எவ்வளவு தூரம் சாத்தியம் இல்லையேல் அதனை எவ்வாறு அவர்கள் அமுல்படுத்துவார்கள் என்ற ஒரு நிலை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணத்தில் சவால் விட்டு மூக்குடைப்பட்டு இருந்தவர்கள் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர்கள். 2.5 வருடத்துக்கு முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுத்திருக்கின்றோம் என்று கூறியவர்கள் மீண்டும் அந்த முதலமைச்சர் பதவியை பெற முடியாமல் மூக்குடைப்பட்டு சவால் விட்டு தெரிந்தவர்களே வாளை ஒடுக்கி கொண்டிருக்க வேண்டிய நிலைமைக்கு உள்வாங்கி இருந்தார்கள். கேட்டதற்கு ராஜதந்திரம் என்று கூறினார்கள். என்று அந்த ராஜதந்திரத்தினால் எதனை சாதித்திருக்கின்றார்கள் என்ற கேள்வியும் இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தில் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் சக்தி என்ன நடக்கின்றதுன்னு இந்த 10 மணி அறிவிப்பின் போது. நிச்சயமாக அதை விட முக்கியமான ஒரு விஷயம் சுருக்கமாக பார்த்து விடலாம். மதன், இந்த தேசிய பட்டியல் தொடர்பாக நாங்கள் பேசும்போது மக்கள் ஆணை அவர்களுக்கு கிடைக்காமல் போனதை அடுத்து சிலர் தேசிய பட்டியல் மூலமாக உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சர்ச்சையை இப்பொழுது பலரும் குரல் கொடுத்து வருகின்றார்கள். இவ்வாறு மக்கள் ஆணையை
எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கு எவ்வாறு தேசிய பட்டியல் மூலமாக இடம் கொடுக்க முடியும் என்று சொல்லி பல மத தலைவர்களாக இருக்கலாம், கட்சி தலைவராக இருக்கலாம், குரல் கொடுத்து வருகின்றார்கள் இல்லையா? நிச்சயமாக தேசிய பட்டியல் என்பது அது ஜியார்ஜியாவத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு முறைமையின் அடிப்படையில் அந்த தேசிய பட்டியலில் உள்வாங்கப்பட வேண்டியவர்கள் ஒரு புத்திஜீவிகளாகவும் கல்விமான்களாகவும் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு ஜாம்பவான்களாகவும் இருப்பவர்கள் மக்கள் ஆணை கோரி அவர்களால் வெற்றி பெற முடியாதவர்கள் என்று கருதப்படுபவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு முறைமை தான் இந்த தேசிய பட்டியல். ஆனால் இப்பொழுது தேர்தலிலே போட்டியிட்டு மக்களினால் புறக்கணிக்கப்பட்டவர்களை தேசிய பட்டியல் வாயிலாக உள்வாங்குவது என்பது இது மக்கள் ஆணையை மிதிக்கின்ற செயலாகவே கருதப்படுகின்றது. ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த விடயத்தில் தெளிவாக இருந்தார்கள். தோல்வி அடைந்தவர்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சியிலே சந்தர்ப்பம் வழங்கப் போவதில்லை என்பதை அவர்கள் தெளிவாக சுட்டிக்காட்டி அதனை உள்வாங்கி இருந்தார்கள். ஆனால் சுதந்திர கட்சி சார்பாக வெளியிடப்பட்டவர்களிலே பெரும்பாலானவர்கள் போட்டியிட்டு மக்களினால் தூக்கி எறியப்பட்டவர்களை பின்கதவினால் உள்ளுக்கு கொண்டு வந்ததாக அவர்களுடைய ஆணை மக்கள் ஆணையை மிதிக்கின்ற செயலாக கருதப்பட்டதாக மக்களே விசனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டங்களும் செய்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த தேசிய பட்டியல் முறைமையில் சரியான முறையில் சரியானவர்கள் உள்வாங்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதையும் நிச்சயமாக அரசாங்கம் தரப்பினர் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையும் அவர்களுக்கு இருக்கின்றது. 8வது நாடாளுமன்றம் உருவாக போகின்றது. எதிர்கட்சி தலைவர் யார், சபாநாயகர் யார் என்று சொல்லி ஒரு கேள்வி இருந்தது. இதற்கு சபாநாயகர் யார் என்ற கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டது. ஆனால் எதிர்கட்சி தலைவர் யார் என்பதற்கான பதில் இன்னமும் கிடைக்கவில்லை. இது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. தினேஷ் குணவர்தன பக்கமும் வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு பக்கமும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. யாருக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக நீங்கள் எண்ணுகிறீர்கள்? இவர்கள் கூறுவது போல் எதுவும் நடக்கக்கூடிய சாத்தியம்தான் இருக்கின்றது. ஆனால் வாசுதேவ நாணயக்கார் அவர்கள் தங்களுடன் ஒரு கட்சியினை ஒரு குழுப்பினரை சேர்த்துக் கொண்டு அவர்கள் தரப்பில் ஒன்று உருவாக்கி தினேஷ் போன்றவர்கள் உருவாக்கி அவர்களை எதிர்கட்சி ஆசனத்தில் அமர வைக்க வேண்டும் என்ற ஒரு சாரார் இருக்கின்றார்கள். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்தவரையிலே அவர்கள் அழைப்பினை ஏற்படுத்தி இருந்தார்கள் ஒரு தேசிய அரசாங்கம் ஒன்றுக்காக. அந்த தேசிய அரசாங்கத்தில் ஒத்துழைப்பதற்கு சுதந்திர கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைத்து அதற்கான உயர்மட்ட உறுப்பினர்களுடைய அங்கீகாரமும் பெறப்பட்டிருக்கின்றது. எனவே அங்கே எதிர்கட்சியில் இருப்ப முனைவார்களே ஆனால் அவர்களுடைய உறுப்புரிமை பறிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்கள் ஒன்று திறந்து இருந்தாலும் ஒரு சுயேட்சையாக அவர்கள் இயங்க வேண்டிய ஒரு எதிர்கட்சியாகவே அங்கு கருதப்படும். இந்த கட்சி என்று இல்லாமல் ஒரு சுயேட்சையாக நிற்க வேண்டிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவர்களே அவர்கள் 16 ஆசனங்களை தமது கட்சி சார்பாக தமிழரசு கட்சி சார்பாக பெற்று நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற ஒரு பிரதான எதிர்கட்சியாக அவர்கள் வருவதற்குரிய ஒரு கட்சியை பிரதிநிதித்துவக்கூடிய தலைவராக சம்பந்தனையாவுக்கு அந்த சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கின்றன. எனவே அவருக்கான அந்த நேர்வழி சாத்தியம்தான் ஒரு தீர்க்கமானதாக கருதப்படுகின்றது. ஆனால் குறுக்கு வழியில் வந்து உட்கார நினைப்பவர்களுக்கு அதனை உருவாக்கி கொள்ளக்கூடிய சாத்தியங்களும் பலவாகவே இருக்கின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் தேசிய அரசாங்கத்துக்கு ஆதரவு அளிக்குமாறு. அதைவிட மைத்ரிபால சிறிசேன அவர்கள் கூட்டமைப்பு ஜேவிபி அவர்களையும் அழைத்திருக்கின்றார், எங்களோடு வந்து ஆட்சி அமைக்குமாறு. ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியோடு ஆட்சி அமைப்பதை ஒரு ஆணையை மீறும் செயல் என்று சொல்லி வாசுதேவ நாணயக்காரவும் இன்னும் ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இதில் என்ன மாதிரியான நிலைமை இருக்கிறது? நான் இதைத்தான் முன்னரே குறிப்பிட்டேன். அதனையே தான் இன்னும் பலரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா பலருடைய பல கருத்துக்களும் தெளிவாக அவர்களை ஒருவர் மீது சுட்டிக்காட்டுகின்ற ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக இந்த ஜீவன்குமார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு கருத்தினை நீங்க சொல்லி காட்டலாம். மஹிந்தவை பயன்படுத்தித்தான் சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் அல்லாதவர்கள் இந்த தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அவரை வைத்து என்று அவர் சுட்டிக்காட்டி அதுவும் அதிக வாக்குகளை பெற்று வந்திருக்கின்றார்கள். உண்மை அதுதான். மஹிந்தவை பிரச்சாரப்படுத்தி அவரை முன்னிலைப்படுத்தி பேசியதனால் பலர் தங்களுடைய அதிக வாக்குகளை அதிகரித்துக் கொள்வதற்காக இருந்தது. சுயமாக தான் என்ன செய்ய போகின்றது என்று செய்வதை விட இன்னொருவர் முதுகில் ஏறி பயணிக்க நினைப்பவர்கள் போன்றவர்களில் இது ஒரு பிரச்சாரமான. அதில் வாசுதேவ நாணயக்காரவும் அவரே வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவரை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரப்படுத்தி அவரை முன்னிலை கொண்டு வந்து விமல் வீரவன்ச அவரை முன்னிலைப்படுத்தி பேசி இப்பொழுது அவர்கள் அதிக வாக்குகளை பெற்றிருப்பதும் இது இங்கே நாங்கள் கவனிக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. ஆனால் இவர்கள் நினைப்பது போல் மீண்டும் ஒரு குழப்பத்தினை நாடாளுமன்றத்துக்குள் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் அது அவர்களுக்கான ஒரு மூக்குடைவாகவே இருக்க போகின்றதே தவிர ஒரு நல்லாட்சிக்குள் குழப்புகின்ற ஒரு நடவடிக்கையாக இருக்க போவதில்லை. எனவே ஏற்கனவே இவர்கள் குறிப்பிட்டது போல்
தேசிய அரசாங்கத்துக்குள் இணக்கம் தெரிவித்து தலைமை பீடம் எடுத்திருக்கின்ற முடிவுகளுக்கு இணங்காத பட்சத்தில் அவர்களுடைய உறுப்புரிமை பறிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே சுதந்திர கட்சியில் இருந்து இவர்களுடைய உறுப்புரிமை பறிக்கப்பட்டால் இவர்கள் சுயாதீனமாக அங்கு இயங்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுமே தவிர வேறு வழி இல்லாமல் போவதற்கான சாத்தியக்கூறு இருக்கின்றது. ஆனால் வாசுதேவ நாணயக்காரர்கள் நினைப்பது போல் அவருக்கு பின்னால் 65 உறுப்பினர்கள் சேர்ந்து கொண்டு ஒன்றாக உருவாக்க முடியும் என்பது அவர் மீண்டும் காணுகின்ற ஒரு கனவாகவே இருக்க போகின்றது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தேர்தலின் போது 120 பேர் எடுப்போம் என்று மார்தட்டி கூறியவர்கள் இப்பொழுது 93க்குள் அடங்கி கொண்ட ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாகத்தான் இருந்தது. எனவே சாத்தியப்படக்கூடிய விடயங்களை அவர்கள் சொல்வதற்கான சாத்தியங்கள் இருக்கலாம். ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு முதுகெலும்புள்ள அரசியல்வாதி, எதையும் நேரே சொல்லுகின்ற அரசியல்வாதி என்று பெயரெடுத்த வாசுதேவ நாணயக்காரர் இவ்வாறான விடயங்களில் தான் கருத்து தெரிவிக்க போய் வீணாக மூக்குறைப்பட்டுக் கொள்வதில் இருந்து தவிர்த்துக் கொண்டால் அவருடைய அரசியல் இருக்கின்ற தொற்ப எதிர்காலத்தையாவது நல்லாக பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயங்கள் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு இருக்கின்ற பொழுது இது சாத்தியப்படக்கூடிய விடயம். ஏற்கனவே அவர் கூறுகின்றது ஜேவிபியையும் இணைத்துக் கொண்டு தங்களுடன் ஒரு ஆட்சி அமைப்போம் என்று கூறுகிறார்கள். ஜேவிபியோ தமிழ் தேசிய கூட்டமைப்போ அவர்கள் ஒருபோதும் எந்த கட்சி சார்ந்தும் இருக்க போவதில்லை என்று தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே ஜேவிபியில் இருக்கின்ற அந்த 6 உறுப்பினர்களும் அவர்கள் சுயேட்சையாக இயங்க போகின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் அவர்களுடைய நிலைப்பாடும் அவ்வாறே இருக்க போகின்றது எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இங்கிருக்கின்ற அந்த 22 உறுப்பினர்கள், இவர்களுக்கு இந்த 22 உறுப்பினர்களை சுயேட்சையாகத்தான் இயங்குவதற்கு அவர்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். எனவே இவர்களை ஒன்றிணைப்பு என்பது இவர் காணுகின்ற ஒரு கனவாக இருக்கலாம். எதிர்கட்சி ஆட்சி அமைப்பது என்பதும் இவர் காணுகின்ற ஒரு கனவாக இருக்கலாம். ஆனால் இதற்கு எத்தனை பேர் ஒத்துழைக்கப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இவர் கூறுகின்ற அந்த 120 கணக்கு சாத்தியப்படாமல் போனது எப்படியோ அதே போல் இந்த 65 கணக்கு எவ்வாறு அமையும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மதன், சக்தி, நன்றி. நன்றி மதன், நன்றி. ஆட்சி ஊடக செய்தி ஆசிரியர் வர்ணத்தில் சில நிமிடங்கள்.